ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இது இன்றைக்கி என்னோடய செய்முறையில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பட்டாணி குருமா செய்யறதுக்கு பேனில் முதல்ல கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடு ஏறட்டும். சூடு ஏறும்போது நம்ம இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதில் நம்ம சேர்த்துக்கணும். இதில் பட்டை, கிராம்பு, கடுகு, உளுத்தம்பருப்புனா எதுவுமே தாளிப்புக்கு சேர்க்கலை. நேரடியாக வெங்காயம் மட்டும் போட்டுவே வதக்கிட்டு இந்த குருமாவை செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை மிளகாயம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும்போதுக்கு தட்டி எடுத்து வந்துருக்கிற இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்காம அம்மியில் இஞ்சி பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி இதை போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வேக வைக்காத உருளைக்கிழங்கு இது நான் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்க்குறேன். 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் வதங்கும் போதே உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அரைச்ச தக்காளி விழுது இதில் சேர்த்துலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக அரைச்சி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து கலந்து விடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ தக்காளியோடைய பச்சை வாசனையும் போயிடும். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்து வரும். இப்போ மறுபடியும் ஓப்பன் செஞ்சுக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பச்சை வாசனை போயிருக்குது. உருளைக்கிழங்கும் அந்த வேகிற வாசனை வரும் பார்த்திங்களா, அது வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது. இதை போல் நம்ம உருளைக்கிழங்கு வேகாமல் செய்கிற குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நேரடியாக வேக வச்சு இதோட வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி செய்கிற உருளைக்கிழங்கு குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலா பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் இதை கலந்து விட்டுடணும். நான் இன்றைக்கி காரத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் எதுவும் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதனால் நான் மல்லித்தூள் சேர்க்காமல் வெறும் காரத்தூள் மட்டும் சேர்த்து இந்த பட்டாணி குருமா செஞ்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்காமையும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்யலாம். என்கிட்ட தயிர் இருந்ததால் நான் சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நேரத்தை தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா ஒரு மணமாக வாசனை வரும்போது ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விடலாம். அடுத்து நான் வந்து பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதை வேக வச்ச தண்ணியோட அந்த பட்டாணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு கால்வாசி வெந்து வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து வாசனை வரும்போது ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்குதா அப்படின்னு. ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம்.
நல்லா உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் நல்லா ஒரு வெந்த வாசனை வரும்போது நம்ம இப்போ ஓப்பன் செய்யலாம். எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வருது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து தேங்காய் துருவல் எடுத்து விழுதாக அரைச்சிட்டு இருந்திருக்கேன். அந்த அரைச்ச தேங்காய் விழுது அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பட்டை கிராம்பு சோம்பு தாளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் செஞ்சு இந்த குருமா செஞ்சுருக்குறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கடைசியாக புதினா மல்லித்தழையை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு தடவை இது போல் எதுவுமே சேர்க்காமல் பட்டை கிராம்பு சேர்க்காமல் இதை போல் ஒரு குருமா செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.